இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் கர்த்தர் உங்கள் எதிரிகளை உங்களோடு சமாதானமாக இருக்க செய்வார் என்பதே இன்றைய வேத வசனங்கள். இன்று நான் கேரளத்தில் வயநாடு என்கின்ற இடத்திலிருந்து உங்களோடு ஆண்டவரின் வார்த்தையை பகிர செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று முழுவதுமாக நிறைய மக்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு வாலிப பெண்ணை பார்க்க நேர்ந்தது. அந்த வாலிப பெண் ஒரு கிறிஸ்தவ பெண். அவள் என்னிடத்திலே சொன்ன ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அந்த மகள் மலைக்கு சென்று விறகு, சுள்ளி இவை எல்லாவற்றையும் ஒரு கட்டாய் கட்டி தன் தலையிலே தினந்தோறும் கொண்டு வந்து சந்தையிலே விற்பது அவள் வழக்கமாயிருந்தது. அவள் சந்தையிலே விற்று கிடக்கும் பணத்தை வீட்டிற்கு கொண்டு சென்று தன் பெற்றோர்களுக்கு உணவும் மருந்தும் வாங்க அது மிகவும் பயனுள்ளதாய் இருக்கிறது என்று கூறினாள். அந்த மகளின் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், பரவாயில்லம்மா, உனக்கு காடுகளில் மரம் ஈஸியாக கிடச்சிருது, பரவாயில்லம்மா என்று சொல்லும் பொழுது அவள் சொன்னால், அப்படி இல்லைங்கன்னா இங்கே மலை மேலே மிருகங்கள் இருக்குது, காட்டு எருமைகள் இருக்கிறது, சில சமயங்களிலே யானைகளின் நடமாட்டம் இருக்கும், யானைகள் ஊருக்குள் வந்துவிடும், காட்டுக்குள் வந்து எங்களை துரத்தி அடிப்பதும் உண்டு, சிலரை கொன்றிருக்கிறதும் உண்டு என்று சொன்னாள். அப்படி இருக்கும் பொழுது நீ போகிறாயே, உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டேன். அவள் தன் கழுத்திலே இருந்த கயிற்றிலே ஒரு சிலுவையை என்னிடத்திலே காண்பித்தாள். அண்ணா, இந்த சிலுவை இருக்கு பாருங்க, இந்த சிலுவை ஒரு மகத்துவமான சிலுவை, இந்த சிலுவை மகிமையான சிலுவை என்று என்னிடத்திலே சொன்னாள். அப்படி என்னம்மா அந்த சிலுவையில் மகிமை இருக்கிறது என்று நான் அவளிடத்திலே சொன்ன பொழுது அவள் சொன்னாள், பாரமான சிலுவையை உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து உங்கள் பாவத்தை, முன்னோர் பாவத்தை, என்னும் முன்னோர் பாவத்தை தப்புவித்த தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். அதை கேட்ட பொழுது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் சொன்னாள், ஒரு விசை நான் மலையிலிருந்து விறகுகளை வெட்டி என் தலையின் மேல் வைத்து கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது ஒரு பெரிய யானை என்னை பார்த்த தூரத்திலிருந்து மிகவும் கோபமாக சத்தமிட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்ற காரணத்தினாலே உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த யானைக்கு சொல்லிவிட்டு தேவனை வல்லமையாய் ஸ்துதிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஒவ்வொரு ஸ்துதியும், என்னுடைய ஒவ்வொரு போற்றுதலும், என்னுடைய ஒவ்வொரு வாழ்த்துதலும் அந்த ஆண்டவரின் காதுகளுக்கு எட்டி என் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் என்னை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம், அந்த ஆண்டவரின் ஸ்துதி சுதிக்க 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 அந்த மிருகத்திற்கு ஆண்டவரின் ஸ்துதியின் மேல் ஒரு பயம் வந்துவிட்டது. இவள் இயேசுவின் சிருஷ்டியாய் இருக்கிறாள், இவளை நான் தீண்டுவானே ஆகில்
இயேசு விருப்பப்பட மாட்டார் என்று சொல்லி அந்த மகள் என்ன செய்தால், நடந்து போய் கொண்டே இருந்தாள். அந்த யானையும் இவள் அருகிலே வந்து பயபக்தியோடு சென்று விட்டது. இதை பார்க்கும் பொழுது சற்று வினோதமாக இருக்கிறது. ஏனென்றால் யானை மனிதரை பார்த்து பயப்படுகிறதா என்றால் உண்மை. உங்களிடத்திலே அருள்நாதர் இயேசு ஜீவத்துவமாய் இருப்பாரேயானால் யானை என்ன யானை, புலிகள் சிங்கங்கள் கூட உங்களை பார்த்து பயப்படும். தானியேலை தூக்கி சிங்கத்தின் குகைக்குள்ளே போட்டார்கள். கோர பசியினால் இருந்த அந்த சிங்கம் தானியேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன் என்று பார்க்கும் பொழுது சிங்கத்துக்கு தெரிந்து விட்டது, இவனுள் இருப்பவர் என்னிலும் பெரியவர், தானியேலுள் இருப்பவர் சிங்கத்தை விட பெரியவர் என்று சிங்கத்திற்கு தெரிந்து சிங்கம் அவரை தீண்டாமல் விட்டது. அதே போன்று இந்த மகளையும் அந்த பலத்த யானை தீண்டாமல் அப்படியே சமாதானமாய் போயிற்று. இதைதான் நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உங்கள் சத்துருக்கள் என் சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாக போக செய்து விடுவார். நீங்கள் அவமானப்படலாம், வேதனைப்படலாம், நோயினால், துக்கத்தினால், கடன் தொல்லையினால், வேலையின்மை, வறுமையினால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்கள் சத்துருக்கள் உங்களை எதிர்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் உங்கள் ஆத்துமாவை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நான் அந்த ஊருக்கு வந்த பொழுது இந்த ஊரிலே எத்தனை சதவீதம் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது இஸ்லாமியர்களை விட மிகவும் குறைவு என்று சொன்னார்கள். நான் இருக்கும் இடத்தில் பக்கத்திலே ஆலயங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் ஆலயங்கள் இருக்கிறது. ஆனால் ஊழியங்கள் செய்யப்படுகிறதா என்றால் எனக்கு தெரியவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், தோமா வந்து முதலிலே கேரளத்திலே கால் பதித்தார். நற்செய்தியை கேரள மக்களுக்கு அறிவித்தார். அப்படி இருந்தும் அந்த நல்ல செய்தி, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் வழி, இயேசுதான் ஜீவன், இயேசுதான் கர்த்தர் என்கிற நல்ல செய்தி இன்னும் பரப்பப்படாமல் இருக்கிறதே என்று நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாயிருக்கிறது. எனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பினையும் நான் பயன்படுத்தி எப்படியாவது ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இன்று நடந்து நடந்து எனக்கு கால்கள் வலித்தாலும் நான் ஆண்டவருடைய செய்தியை மக்களுக்கு சொல்லாமல் இருக்க போவதில்லை என்று சொல்லி உங்களோடு இந்த ஆண்டவரின் செய்தியை பகிர்கிறேன். நீங்கள் செய்கிற வேலையை செய்து கொண்டே ஆண்டவருக்கு ஏதாவது செய்யுங்கள். என்ன ஏதாவது? ஆண்டவரின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எப்படி அறிவிப்பது? வேதத்தை எடுத்து பிரித்து வாசித்து தெரிவிக்கலாம். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து இவன் இப்படி நல்ல வாழ்க்கையை வாழ்கிறானே, கிறிஸ்துவனாய் இருக்கிறானே, இவனை போன்று நானும் வாழ வேண்டும் என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கின்ற வேலை ஸ்தலத்தில் உங்கள் வேலையை பார்த்து மக்கள் பாராட்ட வேண்டும். நீங்கள் இருக்கிற வீட்டு அருகே உங்கள் வீட்டில் நடக்கிற பாடல்களை, ஜெபங்களை கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து இந்த ஆசீர்வாதம் எனக்கும் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லி மக்கள் இயேசுவை காதால் கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே,
நீங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒப்புரவாகி சமாதானமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டு அவருடைய நாமத்தை தொழுது ஆசீர்வாதமாய் இருந்து பிறருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முக்கிய காரணம், இயேசு இன்றும் உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நேசிக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் அண்டையிலே வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். தன் காயப்பட்ட கரத்தை உங்களுக்கு காண்பித்து வந்து பார், என் காயப்பட்ட கரத்தை, உனக்காக ஆணி அடிக்கப்பட்ட கரங்களை பார், உனக்காக ஆணி அடிக்கப்பட்ட கால்களை பார் என்று இயேசு சொல்ல விரும்புகிறார். இயேசுவின் அருகே வந்து பாருங்களேன். இயேசுவின் வார்த்தையை கேட்டு பாருங்களேன். இயேசுவின் பாடல்களை கேட்டு பாருங்களேன். இயேசுவின் வசனங்களை காதிலே கேட்டு தியானித்து பாருங்களேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.